பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது குடும்ப தலைவிகளுக்கு வேற லெவல் 7 சமையல் டிப்ஸ்கள். தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1. வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இவைகளை சமைக்கும் போது 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்தால் மிகுந்த மணத்துடனும் சுவையாகவும் இருக்கும். 2. உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கும். 3. குழம்பு, பொரியல் செய்யும் போது உப்பு, காரம் அதிகமாகிவிட்டால் உலர்ந்த பிரெட் அல்லது ரஸ்கை பொடித்து தூவினால் சரியாகிவிடும். 4. சப்பாத்தியோ பூரியோ செய்யும் போது கோதுமை மாவில் சாதம் வடித்த நீர் சேர்த்து மாவை பிசைந்து செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். 5. சாதம் வடிக்கும் போது சற்று குழைந்து விட்டது போன்று தெரிந்தால் உடனே சிறிதளவு நல்லெண்ணெயை சேர்த்தால் மேலும் குழையாமல் இருக்கும். 6. வெண்டைக்காயை பொரியல் செய்யும் போது புளித்த மோரை சேர்த்தால் வெண்டைக்காய் மொறுமொறுவென்று இருக்கும். 7. காய்ந்த மிளகாயை வறுக்கும் போது நெடி வரும். அவை வராமல் இருப்பதற்கு சிறிது உப்பு போட்டு வறுத்தால் நெடி வராது. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.